நான் கயிறை கட்டிக்கிட்டு குடிக்கிறேன்ட்டு மற்ற இடத்துல போய் செய்துட்டு சத்தியம் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி இங்கெல்லாம் செய்ய முடியாது. நான் கொடுக்குறது அந்த மாதிரி தர்காவில் உட்காந்து செய்கிற பொருட்கள் அதெல்லாம். அதனால் அதை மீறினாக்கா கண்டிப்பாக அது கயிறை கட்டி போட்டுட்டு நம்ம செய்யலாம், எதை ஒன்றாலும் தவறு செய்யலான்றதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. ஏன்னா வேறு இடத்துல பண்ணுற சத்தியங்களுக்கும் இங்கே தர்காவில் செய்கிறதுக்கும் ரொம்ப மாற்றம் உண்டு. ஏன்னா எங்கே அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் மிக மிக பவர்ஃபுல்லானது. அந்த அம்மா கிட்ட நான் உட்காந்து உத்தரவு வாங்கிட்டு வருவோம்மா, இந்த மாதிரி கட்ட போகிறேன், அவங்க நிறுத்தணும்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வருவேன். இனி அவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றது. அதை கொண்டு வந்து தான் மக்களுக்கு விநியோகப்படுத்துறது. சும்மா அப்படி இப்படி இருக்கிற கயிறு அதை எடுத்துகிட்டு வந்துலாம் கட்டுறது கிடையாது. அதை மீறினா அவங்க பேர், அம்மா பேர், வீட்டுக்கு எத்தினாவது பையன் கேட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் இருந்தாக்கா அதை வச்சு இங்கே நம்ம சரி பண்ணுவோம். அந்த தர்காவில் அந்த மரத்தில் கயிறு கட்டி விடுவோம் அவங்க பேரை சொல்லி. அப்போ அவங்கள கயிறு அங்கே கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நீங்கள் குடிச்சிட்டு வந்து நிம்மதியாக வாழ்க்கையில் தூங்குற எல்லாருமே குடிக்க ஒரு சுகத்துக்காகவோ ஏதோ பார்த்து ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் அது வாழ்க்கையில் அது என்ன சொல்கிறது, தங்க புஷ்பம் கிடையாது. அந்த 2 மணி நேரம் போச்சுன்னா அந்த போதை திரும்ப தெரியும், திரும்ப தான் வரணும். அந்த திரியும் போது அவனுக்கு வாழ்க்கையே நிம்மதி இருக்காது. அவன் யார் திருந்தாமல் திரும்ப அதில் போகிறானோ அவனை திருத்தியதுன்னா இன்னும் அவனை மட்டும் திருத்தலை, அந்த குடும்பமே பிழைக்கும். அந்த மாதிரி வேலையில் சவால் விட்டு செய்து காட்டுவேன். கட்டாயம் அவனை நிறுத்தியே காட்டுவேன். இதை நான் மீடியாவில் மட்டும் இல்லை, என் இடத்துல தான் செய்ய போகிறாங்க. நாளைக்கு இன்றைக்கி குடிக்கிறவன் நாளைக்கு திரும்ப அதே போகிறதுக்கு அடிக்ட் ஆனான்னாக்கா திரும்ப என்னை நேரடியாகவே கேட்கலாம். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜின்னை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குடிப்பழக்கம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதனால நிறைய ஃபேமிலிஸ் பாதிக்கப்படுறாங்க. அவங்க குழந்தைய சரியா பாக்குறது இல்ல, மனைவியை சரியா பாக்குறது இல்ல, அவங்களுக்கான கடமைகளை சரியா செய்யறது இல்ல, இல்லை கிடைக்கிற காசு எல்லாமே குடிச்சே வீணாக்குறதுனால அவங்களுடைய மற்ற செலவுகளோ இல்ல மற்ற வேலைகளோ எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய மனைவிகளும் குழந்தைகளும் இதை நினைச்சு வருத்தப்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதற்கு ஜின்னை வைத்து தீர்வு கொடுக்க முடியுமா? கண்டிப்பாம்மா, நான் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கிறேன். இது என் இடத்துல வந்தாக்கா நிறைய தெரியும். நான் கொடுக்காத டாபிக் இந்த டாபிக் நம்ம இது வேண்டாம் ரொம்ப நாளாக இருந்தேன். என்ன காரணம்னு கேளுங்க. நிறைய நான் கொடுக்குற பொருள் சக்தி வாய்ந்தது. அது அந்த கயிறுன்றது மற்ற இடத்துல கொடுக்குற மாதிரி கயிறெல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தவறு செய்தால் கண்டிப்பாக தேடுறது கஷ்டம். ஓகே, புரியுதுங்களா? சோ அப்ப இந்த குடியை நிறுத்த நீங்க ஒரு கயிறு கொடுப்பீங்க. பல விதமா உண்டு. இப்போ வர முடியாதவங்க கட்டிக்க முடியாதவங்க, அப்பா அம்மா வருவாங்க, மனைவி வருவாங்க, மற்றவங்க ரிலேஷனில் வராங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கயிறு கொடுத்தா அவங்க கட்டிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற மாதிரி உண்டு. நான் கொடுக்குற அந்த பரிகாரங்கள் அனைத்துமே கொஞ்சம் ரொம்ப சீரியஸானது, சிவியரானது, ரொம்ப மோசமானது. நாளைக்கு தப்பிக்க முடியாது. உயிரே மோசமானதுன்னா எந்த அளவுக்கு? அதை கட்டுப்பாடு மீறக்கூடாதுமா. அவங்க அதை கடைப்பிடிக்க மீறிட்டு அந்த நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இதெல்லாம் தர்காவிலேருந்து எடுத்துகிட்டு வர பொருளுங்க. நான் கயிறை கட்டிக்கிட்டு குடிக்கிறேன்ட்டு மற்ற இடத்துல போய் செய்துட்டு சத்தியம் பண்ணிட்டு குடிக்கிற மாதிரி இங்கெல்லாம் செய்ய முடியாது. நான் கொடுக்குறது அந்த மாதிரி தர்காவில் உட்காந்து செய்கிற பொருட்கள் அதெல்லாம். அதனால் அதை மீறினாக்கா கண்டிப்பாக அது பெரிய ஆபத்தில் காட்டும். அப்புறம் ஒரு தரம் தான் மன்னிக்கும். திரும்ப அவங்களுக்கு பரிகாரம் சொல்லுவேன். அதை சரி பண்ணாக்கா திரும்ப அவங்கள மீட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக சில மனைவிகள் நிறைய பேர் ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் தெரியாமல் தவறு பண்ணிட்டா கூட தப்பாயிடுமேன்ட்டு பயந்துக்கிட்டு வாங்காமல் கூட போவாங்க. ஏன்னா மற்ற எல்லா விஷயங்களும் வேற. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த சத்தியம் பண்ணிட்டு தண்ணி கடிக்காத இருக்கிறவங்கள பார்த்துருக்கலாம், திரும்ப மீண்டும் தண்ணி அடிப்பாங்க. அதே இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த மது நிறுத்துற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மீண்டும் தண்ணி அடிக்கிறவங்களெலாம் பார்த்துருக்கலாம். நிறைய பேர் திரும்ப குடியை விடுறேன்னு சொல்லிட்டு எந்த காரணத்துக்கு விட்டுட்டு திரும்ப செய்யலாம். ஆனால் என்கிட்ட திரும்ப போய் தண்ணி அடிக்கிறதா சரித்திரமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, டேஞ்சரானது. அதுக்கு பயந்தவங்க மட்டும்தான் வரலாம், கரெக்டாக இருக்கலாம். அது மீறி வர்றவங்கன்னாக்கா அது என்ன சொல்றதுன்னா அந்த பக்க விளைவு, பின்விளைவு பயங்கரமாக இருக்கும், எஃபெக்ட். ஓகே, இப்போ நீங்க கொடுக்கக்கூடிய இந்த கயிறு கட்டினாங்க அப்படின்னா எவ்வளவு நாளுக்குள்ள அவங்களுக்கு இந்த மாற்றம் தெரியும்? உடனே தெரியணும். அவங்களாம் நிறுத்திக்கணும். மீண்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க திரும்ப அந்த கயிறை கட்டி போட்டுட்டு நம்ம செய்யலாம், எதை ஒன்னாலும் தவறு செய்யலான்றதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது. ஏன்னா வேற இடத்துல பண்ற சத்தியங்களுக்கும் இங்க தர்காவில் செய்யறதுக்கும் ரொம்ப மாற்றம் உண்டு. ஏன்னா அதுதான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் மிக மிக பவர்ஃபுல்லானது அந்த தர்கா. சோ இது இந்த ப்ராசஸே நீங்க தர்கால வச்சுதான் பண்ணுவீங்க. அந்த கயிறு அங்கதான் நான் போட்டு எடுத்துட்டு வருவேன்.
அதை நிறுத்துறதுக்கு அந்த குடியை எப்பேற்பட்டவங்களும் நிறுத்தி தான் ஆகணும். ஓகே. இப்ப இந்த தர்கால நீங்க கொண்டு போய் என்ன மாதிரியான பூஜை முறைகள் அங்க செய்வீங்க சார்? செய்வேன்னா இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான இந்த கயிறு போட்டு எடுத்துட்டு வருவேன். அது ப்ராசஸ் அது அங்க என்ன சார் பண்ணுவீங்க அந்த கயிறு வச்சு தர்கால? அந்த கயிறு அந்த அம்மா கிட்ட நான் உட்காந்து உத்தரவு வாங்கிட்டு வருமா, இந்த மாதிரி கட்ட போறேன், அவங்க நிறுத்தணும்னு சொல்லி உத்தரவு வாங்கிட்டு வருவேன். இனி அவங்க குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வர்றது. அதை கொண்டு வந்து தான் மக்களுக்கு விநியோகப்படுத்துறது. சும்மா அப்படி இப்படி இருக்கிற கயிறு அதை இதை எடுத்துகிட்டு வந்துலாம் கட்டுறது கிடையாது. அதை மீறினாக்கா எவ்வளோ பேர் இறந்தே இருக்கிறாங்க. அதை சத்தியம் பண்ணிட்டு தேவையில்லாத தவறான பாதைக்கு போனால் மீதி இறப்பு தான். திமிரு மேலே எதுவும் செய்யக்கூடாது. கரெக்டாக நடக்கணும். கரெக்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இது நான் மீடியாவுக்காக சொல்லலை, ஒருத்தவங்களை பயம்புறுத்துறன்றதுக்காக சொல்லலை. மீடியா ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த தர்கா வந்து அந்த மாதிரி பொருள் அது கட்டும் போதே ஒன்றும் யோசிச்சு தான் நம்ம செய்யணும். அவங்க வீட்டில் எல்லார்ட்டையும் நான் சொல்லிட்டு தான் செய்வேன். இப்போ குடியை நிறுத்துறதுக்கு அப்படின்னா வேற என்ன மாதிரியான வழிமுறைகள்? இப்போ நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க, வெளியூர்களில் இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க. அவங்களால நேரடியாக வந்து அந்த கயிறு வந்து வாங்க முடியாது. ஸோ வேற ஏதாவது பரிகார முறைகள் இதுக்கு இருக்கா கயிறு இல்லாமல்? இல்லைம்மா, இது வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட போதைக்கு அடிமையாகி நிறைய இடத்துல வராங்க. அவங்க பேர், அம்மா பேர், வீட்டுக்கு எத்தினாவது பையன் கேட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் இருந்தாக்கா அதை வச்சு இங்கே நம்ம சரி பண்ணுவோம். அந்த தர்காவில் அந்த மரத்தில் கயிறு கட்டி விடுவோம் அவங்க பேரை சொல்லி. அப்போ அவங்கள கயிறு அங்கே கட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த குடியை அங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க. பல விஷயங்கள் உண்டு. நிறைய வர முடியாதவங்களுக்கு, வர்றவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி. இது என்ன வர்றவங்களுக்கு என்னென்னா அந்த கட்டுப்பாடுகளை சொல்லி கொடுக்கலாம். வர முடியாதவங்களுக்கு நம்மளாம் அவங்களுக்கு தெரியாமல் செய்யும் போது அவங்களுக்கு எந்த பக்க விளைவும் இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் நமக்கு அதிகம். ஏன்னா அது நம்ம செய்யறது அவங்களுக்கே தெரியாததான் நம்ம செய்யறோம். அதனால அவங்களுக்கும் எந்த பாதிப்பு வராம நம்ம பார்த்துக்கணும். ஓகே. இப்போ அந்த குறிப்பிட்ட நபருக்கு தெரிஞ்சுதான் அது கட்டணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தெரியாம அவங்க குடும்பத்துல யார் வேணாலும் வரலாம். கண்டிப்பாமா. இப்போ நிறைய இப்போ இந்த ஒரு குடின்றதுக்காக இல்லை, வேற எந்தெந்த தவறு செய்தாலும் கோவில் குளங்கள்லயோ இல்லை வேற இடத்துல மற்ற இடத்துகள்லயோ எதுக்கு அப்பா அம்மா வேண்டப்பட்டவங்க தான் போறாங்க. அவனே தான் சுயநினைவு இல்லாம போதையில இருக்கிறவங்க அவன் போய் எப்படி சரி பண்ணிக்குவான்? ஒரு அடிப்படுதுன்னா கூட வச்சுக்கீங்களேன், அந்த காயத்தை கூட சரி பண்ணிக்க போக மாட்டாங்க. ஒரு வியாதி நோய் இருக்குதுன்னா கூட அதை சரிப்படுத்த போக மாட்டாங்க. பிள்ளை குட்டிக்கே ஒரு என்ன இருக்குன்னு கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் போய் சரிப்படுத்திக்குவாங்க? அவங்கள சுற்றி இருக்கிற சொந்த பந்தம், நட்பு ரீதியா இருக்கிறவங்க, இவங்க தான் யாராவது வந்து சரி பண்ணிக்க வருவாங்க. சரி, இப்போ இந்த கயிறு இல்லாம இதை தவிர்த்து மருந்து மாதிரியான ஏதாவது விஷயங்கள் கொடுத்து சரி பண்ண முடியும்? உள்ள கொடுக்குற மருந்துன்றதே அது கிடையாதுமா. அது வந்து உள்ளுக்கே தேவை கிடையாது. நான் செய்கிற பரிகாரங்கள் வேற மாதிரி தான். அவங்க தலையை சுற்றி தான் போடணும். ஏன்னா இதை வந்து கொடுத்துட்டு நம்ம அந்த உள்ளுக்கு கொடுக்குற வேலையே இந்த மாந்திரிக மெத்தடில் கிடையாது. இந்த வசிய மருந்தெல்லாம் உள்ளுக்கு கொடுக்குறதா? அது மருந்து கொடுக்கலாமா? வசிய மருந்து கொடுக்கலாம், அதுக்கு மை வைக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். இது குடிக்கு வந்து கொடுக்கக்கூடாது. குடி வந்து இதுக்கும் அதுக்கும் ஒன்றாச்சுன்னா மற்ற இடத்துல எப்படியோ தெரியாது, நம்மளது எஃபெக்ட் ஆச்சுன்னா அது பிரச்சனை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வெளி கையில் கட்டுற கயிறுக்கே ஆபத்து வரும்ன்றேன். அப்போ உள்ளுக்கு மருந்து கொடுத்து பேச்சை கேட்காம கொடுத்தாங்கன்னா கை கால் இழுத்துக்கிட்டு போயிடும், கால் வராது, நிறைய ப்ராப்ளங்கள் வரும். அதில் தான் இந்த வேலையை நான் வச்சுக்கிறது கிடையாது. ஓகே. இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வராங்க, இந்த குடியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்கக்கூடிய கயிறை வந்து அவங்க கட்டுறாங்க. ஒருவேளை அதை கட்டியும் அவங்கனால அந்த குடியை நிறுத்த முடியாம போய் குடிச்சிடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும்? அடிச்சு சொல்லுவேன், நானும் கண்டிப்பா சொல்லுவேன், நிறுத்திடுவாங்க. சரிங்களா? அப்படி மீறியும் போறாங்கன்னா அவங்களா திரும்ப ஓடிடுவாங்க. நான் நிறுத்திக்கிறேன், திரும்ப வேற கயிறு கட்டுறதுக்காக அவங்களே ஓடிடுவோம். என்ன பிரச்சனை நடக்கும் சார்? அது நம்ம என்ன சொல்றதுன்னா, அந்த தர்காவை பொறுத்து நான் எடுத்துட்டு வர பொருளை பொறுத்த வரைக்கும் அவங்கள தூங்க விடாது. நீங்க குடிச்சிட்டு வந்து நிம்மதியா வாழ்க்கையில தூங்குற எல்லாருமே குடிக்க ஒரு சுகத்துக்காகவோ ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் அது வந்து வாழ்க்கையில வந்து அது வந்து என்ன சொல்றது, தங்க புஷ்பம் கிடையாது. அந்த 2 மணி நேரம் போச்சுன்னா அந்த போதை திரும்ப தெரியும், திரும்ப தான் வரணும். அந்த திரியும் போது அவனுக்கு வாழ்க்கையே நிம்மதி இருக்காது. சொர்க்கமே நரகமா காட்டிடும். அப்போ திரும்ப ஓடிடுவான். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உறவினர் கூட்டு வருவாங்க, ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு வருவாங்க. அடுத்தது என்ன பண்ணுவான், அவனே வருவான், நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, எனக்கு திரும்ப வேற கயிறு கட்டுங்க, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, என்னை ஏதோ மெரிக்கிற மாதிரி இருக்குது, என்னை உழுக்குது, அப்படின்னு பல சிம்டம்ஸ்கள் காட்டும் அவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு தடவை கயிறு கட்டி தெரியாம குடிச்சு அவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி சார் சரி பண்றது? அதுதான் இந்த மாதிரி வந்து திரும்ப வரும்போது வந்து பரிகாரம் பண்ணி அதை நான் சரி பண்ணிடுவேன். ஒரு முறை தவறுனா நம்ம சரி பண்ணிடலாம். மீண்டும் அதை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, அதோட போக வேண்டியது தான் அவங்க. ஓகே. ஸோ இந்த குடியை நிறுத்தக்கூடிய கயிறு வந்து நீங்க தர்கால வந்து பூஜை பண்றதா வந்து சொல்றீங்க. குறிப்பிட்ட எந்த தர்கால சார் இந்த மாதிரி? எல்லா இடத்துலயே இருக்குதுமா தர்காவை. நாங்க வந்து பல எப்படி சொல்றோம்னா காட்டுக்குள்ள அங்க உள்ள இருக்குது. எங்க சார்? அங்கே எங்கள் ஊர்லேயே செஞ்சிலே இருக்குது, காட்டுக்குள்ளார தர்கா, காட்டு தர்கான்னுவாங்க. அந்த தர்காவில் போய் நைட்டில் உரு போட்டு கொண்டுட்டு வருவேன். எடுத்துகிட்டு வந்து தான் நான் அதை ஜனங்களுக்கு கொடுக்கறது, கட்டுறதுமா. இப்போ குடியை நிறுத்துறதுக்காக வந்து அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து இதை நிறுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த குடிக்கக்கூடிய நபருக்கு வந்து அதை விடவே முடியாது, அதுக்கு அடிக்ஷன் ஆயிருப்பாங்க, ரொம்ப வருஷமா குடிப்பாங்க, அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன தீர்வு இருக்கு சார்? அதுதாம்மா நம்மளுடைய வேலையே. அதுதான் மெயினான வேலையே, எங்களுடைய வேலையை, சவாலான வேலையிலே இதுவும் ஒன்று.
அவன் யார் திருந்தாமல் திரும்ப திரும்ப அதில் போகிறானோ அவனை திருத்தியதுன்னா இன்னும் அவனை மட்டும் திருத்தல, அந்த குடும்பமே பிழைக்கும். அந்த மாதிரி வேலையில் சவால் விட்டு செய்து காட்டுவேன். கட்டாயம் அவங்கள நிறுத்தியே காட்டுவேன். இதை நான் மீடியாவில் மட்டும் இல்லை, என் இடத்துல தான் வந்து செய்ய போகிறாங்க. நாளைக்கு குடித்தவன் இன்னைக்கு குடிக்கிறவன் நாளைக்கு திரும்ப அதே போகிறதுக்கு அடிக்ட் ஆனான்னாக்கா திரும்ப என்னை நேரடியாகவே வந்து கேட்கலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து வேற பொழப்புக்கோ வேலைக்காகவோ இதுக்காகவோ இல்லை. இதை நான் செய்யறது வந்து கண்டிப்பாக இது மக்களுக்காக தான், இது நல்ல வழிக்கு தான் நான் செய்கிறேன். அதனால இதை நான் சவால் விட்டு சொல்லுவேன், கண்டிப்பாக நான் நிறுத்தி கொடுப்பேன். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நிறைய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பேர் அவங்களே நினைப்பாங்க நான் இதுலேருந்து எப்படியாவது வெளியே வரணும், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ குடியை நிறுத்துறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி எங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.